அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎஸ்சியில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் இந்த டைரக்ட் எவிடன்ஸ். பிரைமரி எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு மாதிரியான கான்செப்டை தான் சொல்லும். கிட்டத்தட்ட ஓரல் எவிடன்ஸும் இதை தழுவி தான் வரும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த கான்செப்டை ஏதாச்சும் ஒரு இடத்துல இணைச்சி எழுதுகிற மாதிரி நீங்கள் பழகிக்கிங்க உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில். ஏன்னா இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதாவது எவிடன்ஸ் ஆக்ட், பிஎஸ்ஏன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் இல்லாமல் எவிடன்ஸ் ஆக்டே கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது உங்களுக்கு அற்புதமாக புரிய வரும். குற்றச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர், இதுதான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எவிடன்ஸ்னு அர்த்தம். நேரில் பார்க்குறாரு, அவர் குற்றம் நடக்கிறது நேரில் பார்க்குறாரு. அவன் கத்தியால் எடுத்து குத்துறான், அதை நேரில் பார்க்குறார். அந்த மாதிரியான நபர். கஷ்டத்தை அனுபவித்தவர், அந்த குத்து வாங்குறார், கத்தியில் குத்து வாங்குறார் பார்த்தீங்களா, அந்த நபர், அதாவது விக்டிம்னு சொல்லுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எவிடன்ஸாக தான் மாறுவார். அதே போல் அந்த சம்பவத்தை குறித்து நேரடி தகவல் தருவது, நேரடியாக தகவல் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான நபர்கள். என்ன முக்கியமான விஷயம்னா, அதாவது யூகிக்காமல், ஒரு யூகம் இருக்கக்கூடாது, ஒரு சந்தேகத்தோட ஐயப்பாடோடு இருக்கக்கூடாது. நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குங்க, நான் போன மாதிரி ஞாபகம் இருக்கு, அந்த இடத்துல சவுண்டு வந்தால் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நேரடியாக நான் பார்த்தேன், எஸ் ஏ தான் பியை குத்திச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் கால்டு டைரக்ட் எவிடன்ஸ். நேரடியாக உண்மையை கூறுவது, இவ்வளோதான் விஷயமே, வேற ஒன்றுமே கிடையாது. இதற்கு தான் ஒரு உதாரணம் இருக்குது பாருங்க. ஏ என்பவர் ஒரு கத்தியை கொண்டு பியை குத்துகிறார். அதே நேரத்தில் அருகில் இருந்த சி அதை தன் கண்களால் பார்க்கிறார். இங்கு சி கூறும் சாட்சி நேரடி சாட்சி ஆகும். அப்படி இல்லைன்னா மேலும்ன்ற ஒரு கான்செப்டில் வீடியோ, யாருன்னா ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்க, அது அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது, அது இருந்தாலும் கூட அது டைரக்ட் எவிடன்ஸாகத்தான் பார்க்கப்படும். அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் டைரக்ட் எவிடன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகணும். டைரக்ட் எவிடன்ஸ் கேட்டால் டிஜிட்டல் டைரக்ட் எவிடன்ஸையும் உள்ளே புகுத்தி எழுதுகிற மாதிரி, அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் எவிடன்ஸ்னு கேட்டால் டைரக்ட் எவிடன்ஸையும் உள்ளே புகுத்தி எழுதுகிற மாதிரி உங்களுடைய மனநிலைமையை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் எக்ஸாம் ஹாலில். இவ்வளோதான் ட்ரிக்கு. செக்ஷன் பார்த்தீங்கன்னா 54லேருந்து 55 வரைக்கும் டிஃபைன் பண்ணி சொல்லுது. ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி கிட்டத்தட்ட எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் வரும். டைரக்ட் எவிடன்ஸ்னால் ஒரு வாய்மொழி சொல்கிறது டைரக்ட் எவிடன்ஸ் தான். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் 2 இருக்குது, ஒன்று பிரைமரி இருக்குது. ஸோ பிரைமரி இதுலேயும் கவர் ஆகுதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நம்மளுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். டைரக்ட் எவிடன்ஸ்னால் என்னென்னா ஐ விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்ணால் கண்ட சாட்சி. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இயர் விட்னஸ், காதால் கேட்ட சாட்சி. குத்துற சவுண்டு சக்குன்னு கேட்குது அப்படின்னும் போது அவர் காதில் கேட்குறாரு, ஆமாம் சார் குத்துற சவுண்டு கேட்டுச்சு சார் எனக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு நேரடி சாட்சியம் தான் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. விக்டிம் டெஸ்டிமோனி அப்படின்னா என்னென்னா பாதிக்கப்பட்டவருடைய நேரடி வாக்கு மூலம், என்னை ஏதான் தாக்கியது அப்படின்னு சொன்னால் அதற்கு பெயர் தான் விக்டிம் டெஸ்டிமோனி. எது இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. நோ இயர்சே எவிடன்ஸ், செவி வழி சாட்சியாக இருக்கக்கூடாது. செவி வழி சாட்சியாக இருந்தால் அது நேரடி சாட்சி அல்ல அப்படின்ற மாதிரி எழுதிருங்க. கிட்டத்தட்ட டைரக்ட் எவிடன்ஸ்னால் உங்களுக்கு இப்போதைக்கு புரிய வந்திருக்கும். இந்த ஒரே ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்துட்டா இன்னும் அற்புதமாக புரிய வரும். ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் கிருஷ்ணகோபால் இன் 1988 நடந்த ஒரு கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை வழக்கில் ஐ விட்னஸ் கூறிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் துல்லியமான ஆதாரமாக இருக்குது. ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா ஐ விட்னஸ், அதாவது நேரடி சாட்சி பார்த்தீங்கன்னா கூறிய தகவல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒத்து வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒத்து வருது, எல்லா டீட்டெயில்ஸும் 100% ஒத்து வருது. ஆனால் டிஃபென்ஸ் சைடில் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாட்சி பார்த்த நேரத்தை கணக்கிடுறாங்க. அதாவது கண்ணால் கண்ட சாட்சி பார்த்த நேரம் பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த நேரம், அதாவது இரவு நேர பகுதி. அந்த இடத்துல லைட் வெளிச்சம் அதிகமாக கிடையாது. அதே நேரத்தில் தூரத்தில் இருந்து அவர் பார்த்தாரு. அதே நேரத்தில் குறைவான ஒளி இருக்கிற இடத்துல இவரால் தெளிவாக பார்த்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் சைடில் ஒரு வாதம் வைக்கிறாங்க.
இதை கேட்ட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கேட்டுட்டு டைரக்ட் எவிடன்ஸை வச்சு குற்றவாளிக்கு தண்டனையை வழங்கிடுது. இவங்க அப்பீல் போகிறாங்க. அப்பீல் ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை கன்விக்ஷன் கொடுத்துட்றாங்க. அக்யூட்டல் கொடுத்துட்றாங்க. அதாவது இந்த செனாரியோவை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. தூரத்தில் இருந்தது, ஒலி கம்மியாக இருக்கிறது, அதே நேரத்தில் மங்கலான இருளான அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கணக்கில் எடுத்து அவரை அக்யூட்டல் பண்ணிடுறாங்க. குற்றவாளி விடுதலை செய்யப்படுகிறார். அகைன் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு போது ப்ராசிக்யூஷன். சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருந்த கான்செப்டை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நேரடி சாட்சியை சாதாரணமாக எண்ணாதீங்க. நேரடி சாட்சி மிக உயர்ந்த மதிப்புடைய சாட்சியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ஹைகோர்ட்டு அவரை விடுதலை செஞ்சதை நீக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கன்விக்ஷன் பண்ணதை மீண்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டரை கொடுத்துட்றாங்க. இந்த கேஸில் ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் கிருஷ்ண கோபால் அப்படின்ற ஒரு கேஸில். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே இவரால் அப்பீல் எதுவும் போக முடியாது, உள்ளே தான் இருக்கணும் இல்லையா? ரைட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நான் டைரக்ட் எவிடன்ஸ்னால் என்னன்றது. இதெல்லாம் உங்களுடைய கான்செப்டில் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும், அதே நேரத்தில் கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தையும் நம்புங்க. ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் ஃப்ரேம் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.